ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இப்போ ஒரு 100 ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் 100 பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்க்கு வந்து படிக்க வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 2-3 ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஒரு 2-3 பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இதற்கு வந்து என்ன காரணம்? ஏன் வந்து நிறைய பேர் வந்து வெற்றி பெறாமல் போகிறாங்க? அவங்க செய்யும் தவறுகள் வந்து என்ன? 99% ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த தவறுகள் தான் செய்வாங்க. அது என்னென்ன தவறுகள் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். இந்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 2 வித பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரிலேட்டடாக உள்ள பிரச்சனைகள், ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், அவுட் சைட் பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து என்ன எப்போ பார்த்தாலும் புக்கை தூக்கி உட்காந்துக்கிட்டு வேலையே வந்து பார்க்க மாட்டேங்கிற, படிக்கிறேன்ட்டு வேலை பார்க்காம இருக்க அப்படிம்பாங்க. இல்லையா, நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து என்ன ஆகும்னா, அவங்க வேலை பார்த்துருப்பாங்க, காலையில் பார்த்து மதியம் சாயங்காலம் பார்த்துருப்பாங்க, சமைச்சிருப்பாங்க, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க, சமையல், துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க படிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் வந்து இப்படி சொல்லும் போது வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா மென்டலி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து அவங்க வந்து அது வந்து ஓகே டேக் இட் ஈஸியால் விட மாட்டாங்க. 99% பேர் அதை உள்ளே எடுத்து அதோடைய எக்ஸ்ட்ரீம் போவாங்க. இவங்க ஏன் நம்மளை எப்படி சொன்னாங்க, எதற்கு சொன்னாங்க, என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சி அதோடைய எக்ஸ்ட்ரீம் பீக்குக்கு போய்கிட்டு, ஓகே, எக்ஸ்ட்ரீம் பீக்குக்கு போயிட்டு தான் கீழே வருவாங்க. அதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும்னா ஒரு 2 to 3 days ஆயிரும். வாரத்துக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இதேமாதிரி ஒரு பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவதற்கே ஒரு 2 நாள் 3 நாள் ஆகுதுன்னா அவங்க வாரத்துக்கு ஒரு 4 நாள் தான் படிக்க முடியும். இதில் நல்லதுக்கு போகணும், கெட்டதுக்கு போகணும், வீட்டை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும். இப்போ ஸ்கூல் டைமில் லீவுனா பிள்ளைகளை பற்றி மேய்க்கிறதுக்கே நேரம் வந்து கரெக்டாக போயிடும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் தாண்டி தான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது படிச்சுக்கிட்டு வந்து இருப்பாங்க. இது வந்து வீட்டு வேலைகள் சம்மந்தமாக ஒன்று சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, நீ பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீ ஒரு 3 to 4 மணி நேரம் வந்து படித்தா உனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகும். என்னடா இது, நம்ம ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டு தான், அப்போ நம்ம எப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தோணும். ஆனால் என்ன ஒருனா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு லாங் ரன்னில் தான் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத விட நீங்கள் போடுற எஃபர்ட்டு, நீங்கள் போடுற டைம் தான். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் 6 மணி நேரம் படித்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் 2 மணி நேரம் தான் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் வந்து ஆகும். ஓகே, இதை வந்து நீங்களே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டைம் லிமிட் கொடுப்பாங்க. உனக்கு இந்த 6 மாதம் தான் உனக்கு படிக்க டைமு, அதுக்கு மேலே நீ படிக்கக்கூடாது, இந்த ஒரு குரூப் 4 தான் உனக்கு, அதுக்கப்புறம் படிக்கக்கூடாது, அப்படியே ப்ரெஷர் போட்டு அவங்க ஒரு 4-5 குரூப் 4 எழுதிடுவாங்க. ஆனால் வருஷம் இந்த ப்ரெஷரை போடும்போது இந்த ப்ரெஷரை வச்சுக்கிட்டு சரி இதான் எனக்கு கடைசி அட்டெம்ப்ட், இதுக்கு மேலே என் வீட்டுக்காரர் படிக்க கூடாதுன்ட்டாரு, எங்கள் அம்மா வந்து படிக்க கூடாதுன்ட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து பண்ணும். அப்போ இதெல்லாம் மைண்டில் இருக்கும்போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லைன்னா ஒரு பொண்ணாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணி இதில் இருந்து சஃபர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் டிஎன்பிசிக்கில் வந்து வருவதற்கு முன்னாடி வரும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணால் டேக் இட் ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். நீங்கள் இதற்கு வாரத்தில் 2-3 நாள் இதற்கு செலவு பண்ணிக்கிட்டு அடுத்த யூடியூப்பில் ஒரு மோட்டிவேஷனல் பார்த்துட்டு திரும்ப படிக்க போனீங்கன்னா வாரத்தில் 2-3 நாள் போகுது, மீதி நாட்களில் ஒரு 4 மணி நேரம் படிச்சிங்கன்னா சரி வராது. உங்களோட ஒர்க் வந்து 7 நாளும் எவ்வளவு நேரம் படிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் படிக்கணும். முடியாத பட்சத்தில் உடம்பு சரியில்லாமல் போகலாம், கண்டிப்பாக நல்லது கெட்டதுக்கு போகும், அந்த மாதிரி முடியாத நேரத்தில் போங்க. மற்றபடி முடியக்கூடிய நேரத்தில் உங்களை ஒருத்தங்க அஃபெக்ட் பண்ணுறாங்க, மென்டலி அஃபெக்ட் பண்ணுறாங்க, அதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஆகுமே தவிர போன நேரம் திரும்ப கிடைக்காது. அந்த ஒரு 3 நாள் கிடைச்சிருந்தா நீங்கள் கூட ஒரு 3 பாடத்தை படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் அதை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு அவுட் சைட் பிரச்சனை. இதை வந்து நீங்கள் தான் சரி பண்ணணும். பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா ஒர்க்கிங் ப்ரெஷர் இருக்கும். இந்த வேலையை இதுக்குள்ளே முடிக்கணும், இந்த ப்ராஜெக்ட் இதுக்குள்ளே முடிக்கணும், நீங்கள் சீக்கிரம் முடிச்சு தாங்க அப்படின்ட்டு இந்த ஒர்க்கிங் ப்ரெஷர் இருக்கும். இந்த ஒர்க்கிங் ப்ரெஷரில் வந்து என்ன ஆகும்னா டிஎன்பிசியில் ஒரு குரூப்பில் சேர்ந்துருப்பாங்க, அந்த குரூப்பே வந்து மறந்துருப்பாங்க. ஓஹோ நம்ம டிஎன்பிசி படிக்கிறது தான் சேர்ந்தோடனே அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு ஞாபகம் வரும், இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சு ஞாபகம் வரும். எல்லாம் ஒர்க்கிங் ப்ரெஷரு, வீட்டு ப்ரெஷரு, ப்ரெஷர்ன்ட்டு எதுலையாட்டு ஒன்றில் விட்டுருவாங்க. ஸோ இந்த அவுட் சைடு பிரச்சனைகளை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை அப்பப்போ ஹேண்டில் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா கண்டுக்கிட்டாமல் விட்டுருங்க.
இதுதான் வழியை தவிர அது கூடயே நீங்கள் போராடிட்டு இருந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நிறைய போராடுவதற்கு நீங்கள் தயாராக இல்லாமல் அங்கே வெளியுள்ள பிரச்சனைக்கே நீங்கள் போராடிட்டு இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணது வந்து மிக மிக கடினமாக தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ படிப்பதில் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன புக்ஸ் படிக்கணும் தெரியாது, அந்த புக்கில் என்னென்னலாம் படிக்கணும், வேர் டு ஸ்டடி என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது, ஒரு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது வந்து பற்றி வந்து பெருசாக புரிதல் வந்து இருக்காது. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பெரும்பாலும் ஒரு வீடியோ பார்த்து ஒரு பேட்சில் சேருவாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஒரு 30 டெஸ்ட் பேட்ச் 30 வாரம் டெஸ்ட்னா மேக்சிமம் 15 வாரம் தான் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இது எழுத மாட்டாங்க. இது வந்து இப்போ ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப்லாம் 4 to 5 இயர்ஸ் ரெகுலராக படிச்சுட்டு இருப்பாங்க. எவ்ரி டைம் 0 to 40 இப்போ ஒரு டைம் படிச்சிருப்பாங்க. அடுத்த டைம் 41லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அகெயின் 0 to 50. அடுத்தது வந்து 51லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அவங்களால. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பார்ட் டைம்னாலும் அகெயின் 0 to 60. ஸோ ஓகேவா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 0 ஆரம்பிக்காம 0 to 40, நெக்ஸ்ட் டைம் 41 to 80 இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிகள் வந்து மூவ் பண்ணும். இது சொல்லுவது ஈஸி, ஆனால் படித்த விஷயம் மறந்துடும். ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் படிக்க வருவதற்கான காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 6 மாதம் இருக்கும். குரூப் 4 2025 ஜூலையில் முடிச்சுன்னா நீங்கள் ஜனவரியில் தான் படிக்க வந்திருப்பீங்க. ஓகேவா, அந்த ஒரு 6 மாதம் படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த 6 மாதத்தில் படித்த பாதி விஷயம் வந்து மறந்துருக்கும். அப்போ அகைன் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்சஸ் வந்து சரியாக வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. அதில் ஒரு 30 டெஸ்ட்னா அதில் 50% தான் முடிச்சிருப்பீங்க, மீதி வந்து முடிச்சிருக்க மாட்டீங்க. அதேமாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ட்ட வந்து ரிவிஷன் அப்படிங்கிறதே ஒரு இது இருக்காது. ஹவுஸ் ஒய்ஃப் பார்ட் டைம் ஆஸ்பென்ஸாக ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு மெத்தடாலஜியே இருக்காது. ஓகேவா, அவங்க பாட்டை படிப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு படிப்பாங்க, அதை போய் எக்ஸாமை எழுதுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்களே தவிர ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்காது. அதுமாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணணும், அதை ரிவ்யூ பண்ணணும். 200 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் கரெக்டு, ஏன் தப்பு அப்படின்ற அந்த அனலிசிஸ் ரிவ்யூ அப்படிங்கிறது விஷயங்கள் வந்து இருக்காது. அதுமாதிரி கண்டினியூட்டியாக படிக்கக்கூடிய மனநிலை இருக்காது. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் விட்டு விட்டு படிப்போம். ஒரு நாளைக்கு நம்ம படிக்கக்கூடிய நேரமே ரொம்ப குறைவு. ஓகே, ஒரு நாளைக்கு ரொம்ப குறைவான நேரம் படிப்போம். 365 நாட்கள் 365 நாள் இந்த குறைவான நேரத்தில் படித்தா பாஸ் பண்ணிடலாம். 3 to 4 மணி நேரம் 365 நாள் படித்தா பாஸ். ஆனால் நம்ம இந்த 365 நாளில் படிக்கக்கூடிய நாட்களும் பாதி தான் இருக்கும், ஒரு 180 தான் இருக்கும். இப்போ 180 நாட்கள் ஒரு 3 to 4 மணி நேரம் தான் நம்ம மேக்சிமம் வந்து நம்மளோட எஃபர்ட் போட்டு படிக்கவே வந்து செய்வோம். ஓகேவா, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்டடி ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அதை வந்து பாருங்கள். இப்போ உதாரணத்திற்கு புக்கு, என்ன புக்கு வாங்கணும், இப்போ தமிழா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஓகேவா, அந்த வீடியோ வந்து பாருங்கள். 6 மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, தமிழுக்கு என்ன, மேக்ஸுக்கு என்ன, ஜிஎஸ்க்கு என்ன, வெயிட்டேஜ் என்ன, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். வேர் டு ஸ்டடிலாம் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் 15 ஸ்கெடியூல் படிக்கிறீங்க ஒரு பேட்சில் 30க்கு அப்படின்னா 50% படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து கேள்வி கேட்டால் கண்டிப்பாக தெரியுது மாதிரி நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஒரு எக்ஸாம் படித்தா இந்த 50% உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும். நீங்கள் ரிவிஷனே பண்ணலைன்னா நீங்கள் 50, 60, 70% படித்தாலும் உங்களுக்கு அதோட மார்க் ரிஃப்ளெக்ஷன் 30 to 40% தான் இருக்கும். அடுத்து கெஸ்ஸிங்கில் போட்டு மார்க்கு ஒரு 120, 130 தான் வரும். உங்களால் அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கிட்டேயே வந்து போக முடியாது. அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கவே மாட்டீங்க ஹவுஸ் ஒய்ஃப் பாதி பேர். ஏன்னா அவங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் உள்ள சிலபஸை முடிக்கிறதுலே அவங்க முடிக்கிறது ரொம்ப டஃப்பு. இதை வந்து யார் சொல்கிறேன், தோல்வி அடைவர்களுக்கான காரணம் தான் சொல்கிறேன். வெற்றி பெற்றவர்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. தோல்வி அடைவங்க டெஸ்ட் பேட்ச் சரியாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க, ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து போட்டு பார்த்துருக்க மாட்டாங்க, டெய்லியாக கன்சிஸ்டன்சியாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா, பிரச்சனைகளை வந்து போட்டு அதை யோசித்து அதுக்கு தான் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்ன புக்கு படிக்கணுங்கிறது கிளாரிட்டி இருந்திருக்காரு. வேர் டு ஸ்டடியில் வந்து ஒரு கிளாரிட்டி இருந்திருக்காது. நிறைய நேரம் யூடியூப் பார்ப்பாங்க, நிறைய நேரம் யூடியூப்ல உள்ள லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டு அவங்க சொந்தமாக படிக்காமல் ஒருத்தர் சார்ந்து இவர் கேட்காரா இவருக்கு பதில் சொல்லுவோம் அந்த மாதிரி சார்ந்த நிலையில் வந்து இருந்து நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாமோட அனாலிசிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு மெயின் எக்ஸாம் இப்போ குரூப் 4 2025 எழுதுனா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே குரூப் 4 முடிஞ்சோன்னா அனலிசிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இதோட தாக்கம் தான். ஆனால் இந்த குரூப் 4 பெரிய தாக்கம் தான் சொல்கிறேன். இருந்தாலும் அதை ஒரு அனலிசிஸ் பண்ணி அதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது விஷயத்தை வந்து பெரும்பாலும் பார்க்கறதில்லை. இந்த எக்ஸாம் பார்க்கலங்கிறது விட்டுருங்க, எல்லா எக்ஸாமுக்கும் வந்து நீங்கள் ரிவ்யூ வந்து பண்ணுங்கள். ஓகேவா,
இதுதாங்க. ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து 2 பிரச்சனை இருக்கு. ஸ்டடி சார்ந்த பிரச்சனைகள், உளவில் சார்ந்த பிரச்சனைகள். இந்த மனம் சார்ந்த உளவில் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க தான் சரி பண்ணணும். இதை வந்து உங்களுக்கு யாரும் வந்து சரி பண்ணி கொடுக்க போதில்ல. ஓகே, இப்போ ஒரு பிரச்சனை வருதா, ஒருத்தங்க ஏதாச்சும் சொல்றாங்களா, அதை டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கோங்க. அது கூட ரொம்ப நேரம் போராடிக்கிட்டு இருக்காதீங்க. அதை ஒரு 3 நாள் அது கூட போராடுறீங்கன்னா 3 நாள் படிக்காம போனீங்க அப்படிங்கிறது தான் அதுல சொல்யூஷனும் கிடைக்காது. இன்னைக்கு நீ என்ன சும்மா உட்காந்துருக்கன்னா நாளைக்கு அவன் ஒரு 4 நாள் கழிச்சு சும்மா தான் உட்காந்துருக்கேன்னு கேட்பான். உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லுவான். அவன் நீங்க வேலை வேங்குற வரைக்கும் அவன் வேலை கிடைக்காது, நீ படிக்கக்கூடாது, நீ உருப்பட மாட்டேன், உன்னை டிமோட்டிவேட் பண்ணி தட்டி தட்டி கீழே இறக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர, அதை நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா உங்களோட படிப்பு தான் வேஸ்ட் ஆகும். அவன் தான் சக்சஸ் ஆகும், நீங்க தோத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ ஸ்டடியில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ண பாருங்க. என்ன படிக்கணும், வேர் டு ஸ்டடி என்ன, அந்த வீடியோ பாருங்க, ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். டெஸ்ட்டு வந்து ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்சை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதில் 30 டெஸ்ட் இருக்குன்னா ஃபுல்லாக முடிக்கலனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு முடிங்க. அதுக்கப்புறம் இப்போ என் பேட்சில் பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் ரிவிஷன் பேட்சில் இருக்குது. அப்போ அந்த ரிவிஷன் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெஸ்ட்டில் உள்ள சிலபஸே முடிக்கலன்னா எப்படி ரிவிஷனுக்கு வருவீங்க? டெஸ்ட்டை முடிச்சு ரிவிஷனுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்னா சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நோட்டில் எழுதி நமக்கு என்ன பிரச்சனை, என்ன எது, இதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க நிறைய நேரம் படிப்பதற்கு வாங்க. 7 நாளும் படிக்கணும், 7 நாளும் ஒரு 4 மணி நேரம் மட்டும் படிக்கணும் அப்படின்ட்டு ஐடியாலஜி வாருங்க. யூடியூப்பை பார்த்துட்டு நான் 4 மணி நேரம் படிச்சுட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்க சொந்தமா 4 மணி நேரம் உட்காந்து படிக்கிறீங்களா இல்லையாங்கிறதா நீங்க உங்க சக்சஸ் வந்து தீர்மானிக்கும் போது. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்த்தாலே உங்களால் சக்சஸ் பண்ண முடியும். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.